சரக்கு பாட்டில் ஏன் எடுத்துன்னு போறீங்க? ஏங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டுல உட்காந்துக்கின்னு மது கடைகளை பத்தி பேசுறாங்க, சரக்க பத்தி பேசுறாங்க, பெண்கள் பாதுகாப்பா பத்தி பேசுற இந்த ஜீவன்கள் எங்க பிளைட் டிராவலிங் மிஞ்சி போனா 1 hour ஆக போதுங்க. இங்க இருந்து டெல்லி எனக்கு தெரிஞ்சு 1 hour அவ்வளவுதான் நினைக்கிறேன். நம்ம டெல்லிக்கு பிளைட்ல போனது இல்ல. சோ 1 hourல போயிட்டு போறீங்க. இந்த 1 hourல கூட உங்களுக்கு சரக்கச்சு ஆகணுமா நான் கேக்குறேன். கை ஆடுமா ஒரு வேலை விஜய்க்கும் ஆதவர்ஜுனாக்கும் சரக்கு அடிக்கலன்ட்டு. ஏன்னா ஆதவர்ஜுனா பேக செக் பண்ணா உள்ள விஸ்கி பாட்டில் வச்சுக்கிறாருங்க. அதுவும் என்ன விஸ்கி? சாதா விஸ்கி கிடையாது, விஸ்கி கிடையாது, உயர் ரக விஸ்கி. அதனாலதான் ஆதவர்ஜுனுக்கு பாத்தீங்கன்னா கை இப்போ பேசும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா வலிப்பு அந்த மாதிரி ஆண்டு இருக்கு பாருங்க. அந்த மனுஷனுக்கு இதுதான் காரணம் நினைக்கிறேன். இந்த விஸ்கி குச்சாதான் மனுஷனுக்கு வந்து இந்த கை ஆடாதுன்னு நினைக்கிறேன். உயர் ரக விஸ்கிய பேக்ல வச்சுக்கிட்டு ஒரு தலைவர்கள் போலாமா? எங்க ஆக்சுவலா வந்து அது யார் பேக்ல இருந்துச்சுன்னு தெரியல. நியூஸ்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா பேக்ல இருந்துச்சுன்றாங்க. அது விஜய் பேக்ல கூட இருந்திருக்கலாம், அதை அப்படியே மாத்தி கூட இவங்க சொல்லலாம். பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா சரக்கு பாட்டில் எடுத்துன்னு போயிருக்காங்க. இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே இப்படி அட்டகாசம் பண்றானுங்க. நாளைக்கு ஆட்சி கீச்சி வந்துட்டா இவங்க எல்லாம் விஜய் சார் அப்பவே பாட்டு பண்ணாரு பாத்தீங்களா? 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டாச்சிய சடிக்க. அவ்வளவுதான். பிளைட்ல வந்து பாத்தீங்கன்னா அண்டாவை வச்சுக்கிட்டு விஜய் வந்து ஒரு கப் எடுத்து குடிப்பாப்ல, ஆதவர்ஜுனா ஒரு கப் எடுத்து குடிப்பாப்ல. சோ சரக்கு பாட்டில் ஏங்க இவர்களெல்லாம் நம்ம தலைவர்னு இன்றைய தலைமுறை வந்து இப்ப இவனுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு 1 hour டிராவலிங்ல உங்களால குடிக்காம இருக்க முடியல, சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போறீங்க. எப்படி பிரைவேட் ஜெட்லயே உட்காந்து அப்படியே போட்டு மாப்பிள்ள விஜய் சார் நீ ஒரு போடு சிடிஆர் நிர்மல்குமார் நீ ஒரு போடு அண்ணன் ஒரு கல்ப்பு போடுறேன் அப்படின்ட்டு ஆளுக்கு கோட்டு குஷ்ணு போறதுக்காக சரக்கு பாட்டில் எடுத்துன்னு போறீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஏங்க இப்ப வருவானுங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? அவனுங்க வந்து எதுவுமே தப்புன்னு சொல்ல மாட்டானுங்க. என்ன தெரியுமா சொன்னா, என்ன யாரு குடிக்கல இப்ப சரக்கு, அவங்க எடுத்துன்னு வந்து தப்பா, நைட் வந்து ஹோட்டல்ல குடிக்கிறதுக்காக எடுத்துன்னு போவாங்க அப்படின்னு சப்ப கட்டு தான் கட்டுவானுங்களே தவிர்த்து ஒரு தலைவர் ஸ்தானத்துல இருக்கிற நீ சரக்கு பாட்டில பப்ளிக்கா போய் இப்படி மாற்றியா கேவலமா இல்லையா உனக்கு அப்படின்னு எவனா ஒருத்தன் கேள்வி கேட்பானா? இதுவே உதயநிதி ஸ்டாலின் பேக்ல ஒரு விஸ்கி பாட்டில் இருந்திருந்தா, இதுவே முதலமைச்சர் பேக்ல ஒரு விஸ்கி பாட்டில் இருந்திருந்தா, இதுவே செந்தில் பாலாஜி பேக்ல ஒரு விஸ்கி பாட்டில் இருந்திருந்தா, ஐயடாப்பா இந்நேரத்துக்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படியே பொங்கி 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 செஞ்சிருப்பானுங்க. ஆனா அவன் தலைமை பிஸ்கி பாட்டில வச்சிருந்தாலும் சரி, கத்திரிக்கோளை வச்சிருந்தாலும் சரி, விஷத்தை வச்சிருந்தாலும் சரி, எதுவுமே ஒன்னும் கேட்க கூடாது. ஏன் டெல்லிக்கு போன பிறகு அங்க யாருன்னா விட்டு சரக்கு பாட்டில் வாங்கினு சொல்லி நைட்டு குடி. ஏங்க இப்ப கூட சொல்றேன், குடிக்காதன்னு யாருமே சொல்லல. நம்ம வந்து நீங்க ஏன் குடிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கல. ஏன்னா உங்க மூஞ்சிகளை பார்த்தாலே தெரியுது. நல்லா அந்த முகர கட்டுகளை டெய்லி பாக்குற எல்லாருக்குமே தெரியும். இவங்களால சரக்கு இல்லாம இருக்க முடியுமானா 100% இருக்க முடியாது. சரக்கு இல்லைன்னா இந்த அப்படியே கை ஆடும் பாருங்க, அந்த மாதிரி கேட்டகரிஸ் இது.